வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். தமிழக அரசுக்கு முட்டை, பருப்பு, சத்துமாவு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றது. சென்னை, பெங்களூரு, கோவை, சேலம், திருச்செங்கோட்டில் உள்ள 76 இடங்களில் 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குமாரசாமி என்பவரால் நடத்தப்படும் கிறிஸ்டி பிரிட்ஜ்கிராம் என்ற நிறுவனத்தில் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு அதிக அளவு முட்டைகளை விநியோகித்து வருகின்றது. சென்னை திருவான்மியூரில் உள்ள குமாரசாமியின் வீடு, அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகின்றது. குமாரசாமியின் நெருங்கிய நண்பராக கூறப்படும் ஜெய்பிரகாஷ் என்பவரின் அக்னி பிரிண்டர்ஸ் நிறுவனத்திலும் சோதனை நடைபெறுகிறது. இது தவிர நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சொர்ணபூமி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திலும் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். குமாரசாமியும் அவர்களது நண்பர்களும் 100க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்கள் நடத்தி வந்ததாகவும் அதன் மூலம் பல கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வருமான வரித்துறை கூறியிருக்கிறது. ராசிபுரம் அடுத்த உப்பத்தண்டன்புதூர் நியூட்ரி ஃபுட் என்ற சத்துமாவு தயாரிக்கும் ஆலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த ஆலையின் திருச்செங்கோடு, புதுச்சத்திரம் பகுதியில் உள்ள கிளைகளில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். இந்த ஆலையில் தயாரிக்கப்படும் சத்துமாவு ஒப்பந்த அடிப்படையில் அரசு பள்ளிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. நெடுந்தீவு அருகே மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படையினர் 12 பேரை கைது செய்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று அதிகாலை 2000க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்தனர். அத்துடன் 2 விசைப்படகுகளில் இருந்த 12 பேரையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. மேலும் தங்களது ரோந்து பணியில் கப்பல்களில் இருந்த ராட்சத விளக்குகளை ஒளிரவிட்டு மீனவர்களின் படகு எண்களையும் அவர்கள் பதிவு செய்து சென்றுள்ளனர். இதற்கான காரணம் என்ன என புரியாத மீனவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிறைபிடிக்கப்பட்ட படகுகள் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவ சங்க தலைவர் தேவதாஸ் மற்றும் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்பவருடையது என தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தலைமன்னார் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வர்ற மீனவர்களை கண்டிச்சு வான் பண்ணி அனுப்பணும். இதை மத்திய அரசு செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மத்திய அரசு இலங்கை அரசுக்கு சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தவிர மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது செய்யல. அது மாதிரி மாநில அரசு மத்திய அரசு ஒரு கண்டிச்சு, இப்போ அம்மா இருக்கும்போதெல்லாம் ஒரு கடுமையான தீர்மானத்தை போட்டு படகுகளை பிடிக்கக்கூடாது, ஒன்றே விடணும் அப்படிலாம் சொல்லிப்பாங்க. இப்போ அதுவும் சொல்கிறது இல்லை. கடிதம் எழுதுவதாக கூட எங்களுக்கு தெரியாத சூழ்நிலை தமிழக அரசு போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து ஒரு துன்பச் செயல் இருந்தால் இந்த பாக்சர சந்தியில் மீன் பிடிக்கின்ற பல லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்கள் நற்கதியாக நின்று நடுரோட்டில் சாவக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கான ரயில்வே முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் நவம்பர் 2ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களேயே முன்பதிவு இருக்கைகள் நிரம்பியிருக்கின்றன. தீபாவளி பண்டிகை வரும் நவம்பர் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சொந்த ஊர்களுக்கு ரயில்களில் செல்வோருக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. நவம்பர் 2ஆம் தேதிக்கான முன்பதிவு இன்று தொடங்கிய 3 நிமிடங்களிலேயே நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ், திருச்சி செல்லும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், மதுரை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடி செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ், செங்கோட்டை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களில் நவம்பர் 2ஆம் தேதிக்கான முன்பதிவு நிறைவடைந்துள்ளது. எனினும் பகல் நேரத்தில் புறப்படும் குருவாயூர், வைகை மற்றும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இருக்கைகள் காலியாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இணையதளம் மூலம் ஏராளமானோர் முன்பதிவு செய்தாலும் ரயில் நிலையங்களுக்கு நேரில் சென்று முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு 90 விழுக்காடு உறுதிப்படுத்தப்பட்ட இருக்கைகள் கிடைப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் கணிசமான எண்ணிக்கையிலான பயணிகள் ரயில் நிலையங்களுக்கு நேரில் வந்து முன்பதிவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்காக ரயில்வே முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களுக்குள்ளாகவே முடிந்தது. நவம்பர் 3ஆம் தேதி பயணம் செய்ய விரும்புபவர்களுக்கு நாளையும், 4ஆம் தேதி பயணம் செய்ய விரும்புபவர்களுக்கு நாளை மறுநாளும் முன்பதிவு நடைபெறும் என ரயில்வே முன்பதிவு இயக்குநர் சிவசுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இந்த டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு விட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நாம் சென்னை எக்மோரிலே நாங்கள் செய்து வைத்திருந்தோம். இதேபோல் இன்னும் மேலும் நாளை மறுதினமும் இதே மாதிரி பயணிகள் நிறைய பேர் இந்த தீபாவளி பண்டிகைக்காக முன்பதிவு அலுவலகத்தை நாடுகிறார்கள். முன்பதிவு அலுவலகத்தை பயணிகள் நாடுவது எதற்கு என்றால், இங்கு 8 மணிக்கு கவுண்டர் திறந்தவுடன் அவர்களுக்கு டிக்கெட் கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையுடன், கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் இங்கே வந்துகிறார்கள். இங்கே அதனால் அவர்களுக்கு அதே மாதிரி கிடைக்கவும் பெறுகிறது. சார், எக்மோரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு
வந்து இப்போ நார்மலாக டிக்கெட் கிடைக்கும். இப்போ இந்த தீபாவளி பண்டிகை போகும்போது புக்கிங்கில் வரப்போகும்போது வந்து நார்மலாக வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுங்கிறாங்க. ஆன்லைனு அப்படி இப்படின்ட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு வராங்க. இது வந்து நமக்கு ஒரு நம்மளுக்கு என்ன ஒரு வேணும்னு கேட்டால் ஒரு அடிஷ்னலாக பெட்டி பெட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கன்னா பப்ளிக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக எக்ஸஸாக ஒரு வண்டி விட்டாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். தமிழகத்தில் சியட் டயர் தொழிற்சாலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் சியட் டயர் தொழிற்சாலை அமைக்கப்பட இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் முன்னிலையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன், சியட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ஆனந்த் கோயங்கா இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதியதாக அமையவுள்ள இந்த தொழிற்சாலையில் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.